வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது குய் வஜிக் பண்டான். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நான் குய் வஜிக் பண்டான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இந்த கப்பு அளவு 2 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். சீனி 2 கப்பு, இந்த கப்பு 2 கப்பு, பண்டான் 2. ஓகேவா, நான் கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஓகேவா, நான் டவுன் பண்டானோட பச்சை கலர் எடுத்துருக்கேன். இது நீங்கள் பேக்கரியில் கேட்டால் கிடைக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக பேக்கரியில் போய் கேளுங்க. இது டவுன் பண்டானோட ஃப்ளேவர். இது நீங்கள் கண்டிப்பாக கேட்டால் கிடைக்கும். பச்சை கலர் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. ஓகேவா, இப்போ நான் புழுங்கல் அரிசி 2 கப் எடுத்துருக்கேன். இதை நான் சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டு இதை கிட்டக்கிட்ட 3 ஹவர் ஊற வைக்க போகிறேன். ஓகேவா, இப்போ நான் சுத்தமாக கழுவிட்டேன். இதை நான் கிட்டக்கிட்ட 3 ஹவர் ஊற வச்சிட்றேன். ஓகேவா, இப்போ நான் சொன்ன மாதிரி 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை சுத்தமாக கழுவிட்டு நம்ம குக்கூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நான் தண்ணி வேக வச்சுருக்கேன். பார்க்கலாம் பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா புழுங்கல் அரிசியை நம்ம அவிக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஜாமான் பாய்க்கிறேன். உங்கள்கிட்ட வேறு எந்த தட்டு இருந்தால் கூட ஓகே தான். நான் என்ன செய்ய போகிறேன்னா அரிசியை ஓகேவா இப்படி போட்டுக்க வேண்டியது அரிசியை. ஓகேவா, இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம மூடாங்கி போட்டு மூடிடுவோம். சோறு நல்லா வேகட்டும். ஓகேவா, 10 நிமிஷம் ஆச்சு, எடுத்துருவோம். பாருங்கள், இது முழுசாக வேகக்கூடாது, அரை வேக்கடோடு தான் வேகணும். இப்போ நம்ம எடுத்துருவோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இது தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இது இப்போ நாங்கள் தேங்காய் பாலை சூடாக்க போகிறோம். ஓகேவா, ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பால் 200 மில்லிமீட்டரு வருங்க நான் எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துருவோம். சேர்த்து இந்த தேங்காய் பால் சூடு ஏறணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை வச்சிட வேண்டியதான். ஓகேவா, நம்ம அதை பூலோட்டு எடுத்தது இந்த தேங்காய் பாலை இதில் நம்ம சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் ஒரு கேக் தட்டு மாதிரி எடுத்துருக்கேன். இதில் நம்ம சேர்த்துடணும். ஓகேவா, சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இப்படி கிளறி விடுங்க. ஓகேவா, ஒரு டவுன் பண்ணான்னு வச்சுருவோம். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஓகேவா, இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிக்கிட்டுக்கு இது மறுபடியும் நம்ம தேங்காய் பால் சூடாக்கி ஊற்றி கிண்டிட்டு ஒரு டவுன் பண்ணான்னு வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த சோறு நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். ஓகேவா, திறந்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு. ஓகேவா, சூடாக இருக்கும் பார்த்து. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கேன். ஓகேவா, 200 மில்லிமீட்டரு தேங்காய் பால், அதே அளவு இன்னொரு 200 மில்லிமீட்டர் நான் சேர்த்துக்கிறேன். 400 மில்லிமீட்டர். ஓகேவா, போட்டாச்சு. ஓகேவா, இப்போ 400 மில்லிமீட்டர் ஊற்றிட்டேன். இது கூட இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இனிப்புக்கு. ஓகேவா, சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இது கூட நான் 2 கப் சீனி சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா போட்டுக்கங்க, பிரச்சனை கிடையாது. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, ஸோ டவுன் பண்ணான்னு போட்டுரும். நல்லா சீனி கரையிட்டோம். ஓகேவா, தேங்காய் பால் லேசாக கோச்சிக்கிட்டு இது கூட டவுன் பண்ணனோட கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அது தங்கப்போ சேர்த்துக்கங்க. ஓகேவா, பாருங்க, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஓகேவா, இப்போ பாருங்கள் ஊற்றிட்டேன் கலரு. அப்படி உங்களுக்கு கலர் பத்தலைன்னு சொன்னாக்கா மேற்கொண்டு நீங்கள் க்ரீன் கலர் கூட நீங்கள் பறித்து ஊற்றிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது டவுன் பண்ணதோட கலர் வந்து வாசமாக இருக்கும், டவுன் பண்ணதோட ஃப்ளேவர் வாசம். ஓகேவா, கொஞ்ச நேரம் இது கொதிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கூழுடு இதில் சேர்க்க போகிறோம். அனலை குறைச்சிடுங்க. ஓகேவா, அனலை குறைச்சாச்சு. இப்போ இந்த கூழுட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஓகேவா, எல்லாம் கூழுட்டு சோறும் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அனல் குறைச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடு. கொஞ்ச நேரம் நல்லா கட்டியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விடாமல் கிண்டுங்க, விட்டுறாதீங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஓகேவா, இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சுண்டிக்கிட்டு இருக்குது. ஒன்று நம்ம கிண்டி எடுக்கணும். ஓகேவா, நல்லா கிண்டிகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் செஞ்சு முடித்து நான் எடுத்து ஒரு கேக் டப்பியில் கேக்கு மங்கில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், அதை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா சுட சுட கொட்டி அப்படியே அழகாக சமமாக ஆக்கி வச்சுருக்கேன். இதை வந்து கிட்டக்கிட்ட 1 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஆற விட்டு அப்புறம் வெட்டி சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சூடு நல்லா ஆறிடுச்சு, நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நான் வெட்ட போகிறேன், வெட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். எவ்வளோ கட்ட கட்டமாக வெட்டியிருக்கேன், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு வித்தியாசமான டவுன் பண்ணல செஞ்ச ஒரு புழுட்டு. நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்கள்கிட்ட இது காமிக்கிறேன். பாருங்கள் நான் செஞ்சது பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சுவையான குய் வஜிக் பண்டான் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.